நண்பர்களே, பிக் பாஸ் சீசன் 8ல இருந்து நம்ம சாக்லின் அவர்கள் எலிமினேட் ஆயிட்டாங்க. என்னடா இது 6வது ரவுண்ட்ல இந்த ஒரு திறமையான ஒரு கண்டஸ்டன்ட் வந்து வெளியேறியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு வருத்தமான செய்தி. ஸோ 7,00,000 இருக்கு, 12,00,000 இருந்துச்சு அப்படிங்கிறாப்புல சொன்னாங்க. ஆனா அதிகமா வந்து பார்த்துட்டீங்கன்னா சொல்றது 7,00,000 தான். ஸோ 7,00,000 பெட்டி எடுக்க போயிருக்காங்க 6வது ரவுண்ட்ல. அந்த பெட்டி எடுத்துட்டு வரப்ப அந்த டைமுக்குள்ள வர முடியல. கடைசியா ஒரு 7 செகண்ட் இருந்துச்சு. அந்த 7 செகண்ட்ல கம்பேர் பண்ணி வரும்போது அந்த கதவு விட்டு வரும்போதெல்லாம் 2 செகண்ட் அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கதவு லாக் ஆயிருச்சு. அந்த சைடு இருந்துட்டு அவங்க அழுக, இங்க உள்ள கண்டஸ்டன்ட்லாம் கதவு லாக் ஆயிருச்சுன்னு இவங்களும் அழுக. ஸோ அவங்க வந்து ரொம்பவே அழுக. அதுக்கப்புறம் அவங்கள கூட்டிட்டு போயிட்டு ரூமுக்கு வந்து அதோட வீட்டுக்கு போமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. ஸோ அந்த தகவல் தான் இப்போ சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. அது வந்து நாளைக்கு டெலிகாஸ்ட் பண்ணப்படலாம். ஏன்னா அது வந்து ஜாக்லின் எலிமினேட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் நைட்டே வந்து ரிவீல் ஆயிருச்சு. அப்படி இருக்கும்போது அதை வந்து டெலிகாஸ்ட் பண்றது நாளைக்கு. சனி ஞாயிறு வந்து பார்த்தீங்கன்னா ஏவியா ஓடிட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு திறமையான கண்டஸ்டன்ட் டாப் 2ல வந்து இருக்க வேண்டியவங்க, அப்படி இருக்கிறவங்க இப்படி ஒரு அந்த 7,00,000 ரூபாய் பெட்டியை எடுத்துட்டு வரப்ப மிஸ் ஆயிருச்சு அப்படிங்கிறப்பல தான் இருக்கு. ஏன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பவித்ரா போயிட்டு முடியாம வந்துட்டாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா போயிட்டு வந்துட்டாங்க. அவங்க 2 பேரும் வந்துட்டாங்களே, நம்ம போயிட்டு வர முடியாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் வந்து அவங்களுக்கு வந்து அது கை கூடல அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் எல்லா வாரமும் நாமினேஷன் ஆகி எல்லா வாரத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஓட்டு விழுந்து எல்லா வாரமும் அவங்க சேவ் ஆகி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு போல்டான ஒரு கண்டஸ்டண்டா இருந்த சாக்லினுக்கு அந்த ஃபைனல் வரலும் போயிருக்கலாம். ஸோ அது வந்து ஒரு பெரிய கிரெடிட்டா இருந்திருக்கும். அந்த பெட்டி எடுத்துட்டு உள்ளுக்கு வந்திருக்கலாம். அது வந்து மிஸ் ஆயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் ஜாக்லின் ரசிகர்கள்லாம் நிறைய பேர் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஜாக்லின் அவர்கள் எலிமினேட் ஆனது அதை வந்து கொஞ்சம் அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா வந்து பார்த்துட்டீங்கன்னா நிறைய பேர் சொல்ற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா அங்கே உள்ள எல்லாருமே அத்லெட் பிளேயரா இல்லை இருக்க மாட்டாங்க. ஏன்னா அத்லெட் பிளேயரா இருக்கவங்க அதாவது பார்த்தீங்கன்னா பெண்கள் ஆண்களும் நம்ம வந்து பிரிச்சு பேச வேண்டிய ஒரு கணக்குல நம்ம வந்து வச்சுக்க வேண்டியதில்லை. ஆனா அங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு நடிகர் நடிகை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அத்லெட் பிளேயரா எல்லாருமே இருக்க முடியாது. சில பேர் எக்ஸசைஸ் செஞ்சுட்டு இருப்பாங்க, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா உடலை ஃபிட்டா வச்சிருப்பாங்க, ஓடுறதுக்கான அந்த திறமைகள் இருக்கும். அப்படி இருக்கும்போது அங்க போட்டி வந்து பார்த்துட்டீங்கன்னா அந்த அந்த போட்டின்னு அறிவிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கணக்கு அறிவிக்கிறாங்க, மீட்டர் கணக்கு அறிவிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பெண்கள் அந்த இதை ஒருவேளை அந்த இதை செலக்ட் பண்ணிட்டாங்க, அங்க ட்ரை பண்றாங்க அப்படின்னா அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து அவங்களுக்கு அந்த பெண்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் பாய்ஸோட கொஞ்சம் அதிகமாக வச்சிருக்கலாம். அது வந்து கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். கேம் வந்து சுவாரஸ்யமா இருந்திருக்கும். ஆனா அதை வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலா வச்சிருப்பாங்க. பாய்ஸை போய் செலக்ட் பண்ணாலும் அதே செகண்ட் அதே மீட்ரு, கேர்ள்ஸ் அதை செலக்ட் பண்ண போனாலும் அதே மீட்ரு அதே செகண்ட் அப்படிங்கும்போது அது கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். ஏன்னா அத்லெட் பிளேயரை கம்பேர் பண்ணும்போது பாய்ஸ் கேர்ள்ஸ் நம்ம சொல்லிட்டு பிரிச்சு பார்க்க வேண்டியதில்லை, அதை வந்து பிரிச்சு பேச வேண்டியதில்லை. ஒருவேளை பாய்ஸா அந்த பணம் வீட்டு எடுத்துட்டு வரலாமோ, அதுக்காக வந்து பிக் பாஸ் இப்படி செலக்ட் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு இருந்துச்சு. அது வந்து சோசியல் மீடியாவில் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இந்த கருத்தை. ஏன்னா அத்லெட் பிளேயரா இருக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம பிரிச்சு பார்க்க வேண்டியதில்லை, ஒரே டைம் வந்து கொடுக்கலாம். ஆனா இப்ப இங்க உள்ளவங்க 100 நாளும் அது பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க எந்த ஒரு ரன்னிங்கான ப்ராக்டிஸ் எதுவுமே இருக்காது. அப்படி இருக்கும்போது அங்க வந்து திறம்பட ஓடி எடு அப்படின்னா பெண்களோட ஆண்கள் வந்து ஒருபடி முன்னாடி வந்துடலாம், எடுத்துட்டு வந்துடலாம். ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா விசால் வந்து 5ஆம் ரவுண்ட்ல கூட அந்த கரெக்ட் அந்த கொஞ்சம் டைம்ல கூட இழுத்து பிடிச்சி ஓடி வந்துட்டாரு. ஸோ அதை வந்து ஜாக்லினால முடியல, அவங்க வந்து எலிமினேட் ஆயிட்டாங்க. ஸோ ஜாக்லின் வந்து ரொம்பவே அழுதுருக்காங்க. அதுக்கப்புறம் சௌந்தர்யா அங்கே உள்ள மற்ற கண்டஸ்டன்ட் எல்லாருமே அழுதுருக்காங்க. அதை ஆனந்திலாம் சொல்லும்போது ஸோ வேணான்னு சொல்லும்போதே அவங்க போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜாக்லின் அவர்கள் எலிமினேட் ஆனதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.